மேஷராசி நேயர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? ரொம்ப ஆவலா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிச்சயமா. மேச ராசி அன்பர்கள் இந்த வருடம் மேன்மை பெறும் வருடங்களாக அமைய வாய்ப்புகள் அதிகம். இவங்களுக்கு எப்போதான் குரு பயிற்சி வரும்னு காத்துட்டு இருந்த ராசியில இந்த ராசி. ஏன்னா, 7:30 சனி ஆரம்பிச்சதுலேருந்து இவங்களுக்கு நடந்த விஷயங்கள், அதாவது பட்டியல் போட்டா தீயவை பட்டியல் அதிகமா இருக்கிற மாரி இருந்தது. ஆனா, 4ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று பாக்கியாதிபதி வலுப்பெறும் காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது. குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கின்றன. குறிப்பாக இவங்களுக்கு வேலையில் மாறுதல், நிறைய பேத்துக்கு வேலை மாறுதல், அந்த மாறுதல் நல்ல விதமாக இன்றைய கால சூழ்நிலையில வேலை இருக்குமா இல்லையான்ற இடத்துல இப்ப வேலை நிச்சயமாக உண்டு. அடுத்த படிநிலையில் படிக்க வேண்டிய, அப்டேட் பண்ண வேண்டிய அனைத்து வயதினருக்கும் அப்டேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. அப்ப வேலையில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இதுல இந்த பொருளாதார ரீதியாக வேலையில என்னன்னா, சார் இந்த உள்நாட்டுல இருக்கலாமா, வெளிநாட்டுல இருக்கலாமா? சோ ஒரு சிலர் வெளிநாட்டுல இருந்து திருப்பி இங்க வரலாமா? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்திருக்கு. அப்ப குறிப்பா வெளிநாடு செல்ல வாய்ப்புண்டு. வெளிநாட்டிலிருந்து வருவதற்கு ஒரு சில ஜாதக அமைப்புகள் பார்த்து இப்ப வரக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு. அப்ப நிச்சயமாக வேலையில அதிக கவனம் செலுத்த வேண்டிய ராசியாக இந்த ராசிக்கு உண்டு. இதே ராசியில தான் இந்த பொருளாதார ரீதியாக இன்னொரு பாயிண்ட், சார் கடன் எப்போ குறையும்? நிறைய பேர் இந்த கடன் குறையுமா, கடன் தன்மைகள் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கடன்கிறது இப்போ ஒரு நோயாக மாறிட்டு இருக்கிற மாதிரி. உண்மைதான் சார். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கடன், அதாவது சம்பாதிக்கிறத கடன் கட்டுறோம். அப்போ அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு என்னன்னா 4ஆம் இடத்தில் ஒரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், 8ஆம் இடத்துல நமக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் பிறக்கறனால கடனை படிப்படியாக குறைக்க வாய்ப்பு வந்தாச்சு. செல்வ கடாச்சம் அதிகரிக்கிற வாய்ப்புகள் வந்தனால பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைகிற வாய்ப்பு. ஒரு பிசினஸ் மட்டும் பார்த்தோம். பிசினஸ் ரீதியாக இந்த ராசிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 10ஆம் இடத்தில் முழு சுபராக குரு பார்வை வந்தனால குரு பார்க்க கோடி நன்மையாக. அப்ப தொழிலில் அதீத வளர்ச்சி அடைய, தொழில் சம்பந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், தொழில் அதிக வளர்ச்சி அடைஞ்சு பெரும் முதலீடுகள் செய்து பெரிய லெவலில் வர வாய்ப்பு உண்டு. ஆனால் சரியான வேலையாட்கள் அமைத்து திறம்பட இருக்கணுங்கிறத இந்த ராசி முக்கியமானது. 11ஆம் இடத்தில் இருக்கிற இந்த ராகுவும் சிறப்பாக வேலை செய்து நிச்சயமாக சொல்லலாம். மெயினா நீங்க சொன்னது வந்து கடனுக்கும், பொருளாதாரத்துக்கும் நெறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. மேஷராசி நேயர்கள் இப்ப கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய பசங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ஏன்னா இப்போ 12த் எக்ஸாம்லாம் நிச்சயமா. முடிச்சிருப்பாங்க. காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி துறைய வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே சிறப்பா அமையும்? நிச்சயமா இந்த நேரத்துல இப்போ இருக்க அத்தியாவசிய கேள்விகள். மேசராசிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இடம், டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட டீட்டெயில், ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கிற ஃபீல்டு தான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. மெடிசன் சம்மந்தப்பட்டது இங்க அஸ்வினின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. இந்த மேசராசில அஸ்வினி, பரணி, இதுல கிருத்திகை 3 நட்சத்திரம் இருக்கு. இப்ப அஸ்வினி சம்மந்தப்பட்டவங்கள அந்த இடத்துல மெடிசன், மெடிக்கல் அது மாரி எடுக்கணும். இல்ல எலக்ட்ரிக்கல் ஒயரிங் சம்மந்தப்பட்டதா வருது. இதே இது பரணி சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது இந்த மாரி வருகிறது. கிருத்திகை சம்மந்தப்பட்ட டாக்டர், அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாரி 3 நட்சத்திர அம்சங்களும் மாறுது.